विधायते स्तनया विभूतिः सद्गुणदेवनियमितन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्धना भूतं चरस्य मगधाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् மல்லிநாடாண்டமையில் ஆயர் குலவேந்தனுக்கு வேயர் பயத்த விளக்கு வாரணமாயிரம் சூழவாலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னேதேர் புராண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டக்கன கண்டேன் தொழினான் வாரணமாயிரம் சுழவாலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் புராண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டக்கன கண்டே தொழினான் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசூடை பந்தர்க்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை பூகுத கன கண்டேன் தொழினான் இந்திரனுள்ளிட்ட தேவர் கூழமெல்லாம் மந்திரந்தென்னை மக்கட்பேசி மந்திரித்து மந்திர கொடி ஊடுத்தி மனமாலை அந்தரி சூட்ட கன கண்டே தொழினான் நாள் தீசை தீர்த்தம் கோணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்பூனை கண்ணி பூனித நோடென் தன்னை கப்பு நான் கட்ட கன கண்டேன் தொழினான் கதிரோளி தீபம் கலசமுடனேந்தி சதிரீள மங்கைய தாம் வந்தேதிர்கொள்ள மதுரையார் மன்னன் ஆடி நீலை தொட்டெங்கும் அதிர பூகுத கன கண்டே தொழினான் மத்தளம் கொட்ட வாரி சங்கம் நின்னோத முத்தூடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்தூணம் நம்பி மாதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பத்த கன கண்டேன் தொழினான் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசீலை நானல் படுத்தி பருதி வைத்து காய்ச்சீன மகளீற்றன் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கன கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஏழேழ் பீரவிக்கும் பத்தாவான் நம்மை உடையவன் நாராயண் என் நம்பி செம்மையுடைய திரு கையா தாழ்பற்றி அம்மி மீதிக்க கன கண்டேன் தொழினான் வரிசீலை வாழ்மூகத்தினை மார்தாம் வந்திட்டு இனிமூகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமூகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமூகம் தட்ட கன கண்டேன் தொழினான் குங்குமம் அப்பி கோளிர் சாந்த மட்டித்து மங்கள விதி வலம் செய்து வனநீர் அங்கவனோடு ஊடன் சென்றங்கானை மேல் மஞ்சன மாட்ட கன கண்டேன் தொழினான் குங்குமம் அப்பி கோளிர் சாந்த மட்டித்து மங்கள விதி வலம் செய்து மனநீர் அங்கவனோடு ஊடன் சென்றங்கானை மேல் மஞ்சன மாட்ட கன கண்டேன் தொழினான் சவிதராதிபத்தேரந்திராஜானோ தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர்
வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வாரே. ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கோதை சொல் தூய தமிழ் வாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வாரே.
இந்த வைவாகிக மகோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண உற்சவத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். காரியக்கிரமங்களை ஏற்கனவே தெரிவித்தோம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு மாங்கல்ய தாரணமாகி அடுத்தது பெருமாளுக்கு விசேஷமாக இங்கே புருஷ சூக்த ஸ்ரீசூக்த ஹோமங்கள் நடைபெற்று அதுக்கப்புறமாக இந்த சப்தபதி அப்படின்னு சொல்லக்கூடியதான விசேஷமான வைபவம் நடந்து அதுக்கப்புறம் லாஜ ஹோமம்னு சொல்லக்கூடிய நெல்பொரியினால் ஹோமங்கள் நடைபெற்று அதுக்கப்புறம் பூர்ணாகுதியை சேர்த்துட்டு இப்போது பெருமாளுக்கு விசேஷமாக அக்ஷதாரோபணம் அப்படின்னு சின்னவாளாக இருந்தால் நம்ம கல்யாணத்துக்கு போனோன்னா அக்ஷதியை வாங்கிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். இன்றைக்கி அப்படியே வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுண்டு அப்புறம் அங்கேயும் எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டு அவள் சொந்தக்காரா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் அவாக்கிட்டெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து அக்ஷதை அப்படி தூக்கி போட்டுடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் அக்ஷதம் நக்ஷதம் உடையாதது முழுமையானது அப்படின்னு அர்த்தம். முழுமையான ஒன்றை கொண்டு போய் அவள் மேலே நம்ம சேர்க்குறச்சே முழுமையான விஷயங்கள் அவளுக்கு கிடைக்கட்டுங்கிற ஒரு ஆசை தான். பத்ராச்சலத்துல எல்லாம் அதுக்குன்னே ஒரு கிராமம் பத்தியப்பட்டு அவள் அந்த இடத்துல நெல்லை விளைவிச்சு அதை அரிசியாக ஆக்கி அதாவது கைக்குத்தல் அரிசியாக அதை ஆக்கி அதை அக்ஷதை பண்ணி அங்கே கல்யாண உற்சவத்தில் சமர்ப்பிக்கிறதுன்னு இன்றைக்கும் வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த அளவுக்கு விசேஷமானது இந்த அக்ஷதை. ஆச்சாரியர்கிட்ட எல்லாம் போனோன்னா அக்ஷதையை கொடுப்பா. அந்த அக்ஷதையை வாங்கிட்டு வந்து பொதுவாக மஞ்சள் கலரில் இருக்கிறச்ச அது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் எதுக்காக அப்படி சொல்கிறேங்கிறத பின்னாடி புரிஞ்சுக்கலாம். அந்த மஞ்சாட்சதையை வாங்கிட்டு வந்து ஆச்சாரியன் மந்த்ராட்சதைன்னு சொல்லுவாது. அதை வாங்கிட்டு வந்து ஒரு வேளை உடம்புக்கு சரியில்லை மேலுக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த அக்ஷதையை ஜலத்தில் போட்டு வச்சுட்டு ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு சாப்பிட்டோம்னாலே நமக்கு எல்லா விதமான நோவும் குணமாகும் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக அடியனும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் அகோபில் மடத்தை சிஷ்யர்கள் அங்கே போகிறச்சு எல்லாம் ஐயங்கருக்கு இதுவே ஒரு கைங்கரியமாக நாங்கள் பண்ணுறது உண்டு. முழுமையான அரிசிகளை கொண்டு வந்து கொடுப்பா. அந்த அரிசியை எடுத்துட்டு அதில் முதல்ல நெய்யை சேர்த்து நெய்யினால் நன்னா பிசைஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அதில் சேர்த்து அதுக்கப்புறம் அதை பிசைஞ்சு அதை வந்து அக்ஷதியாக பண்ணி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா ஐயங்கர் இடத்துல கொண்டு போய் அவள் ஏகாங்கிகள்லாம் கொண்டு போய் கொடுப்பா. அதுக்கப்புறம் அதை அக்ஷதையை வந்து மந்திரம் பண்ணி ஐயங்கர் அதை மந்திரங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஷ்யாளுக்கெல்லாம் கொடுக்கறதுன்னு. அப்போ அந்த மாதிரி அந்த அக்ஷதையை நம்ம அதை சேர்த்து அந்த ஜலத்தோடு
மனசோட அப்படி சாப்பிட்றச்சே எல்லா விதமான நோவுகளும் தீரும் அப்படின்னு அந்த அளவுக்கு அக்ஷதை விசேஷம். அப்போ அந்த அக்ஷதையை கல்யாணத்துக்கு போகிறச்சே அதுக்குண்டான ஒரு மரியாதையோடு நம்ம வாங்கிட்டு அந்த தம்பதிகள் இடத்துல சேர்த்தோம் அப்படின்னா அவளுக்கும் அந்த ஸ்ரேயஸ் உண்டாகும், எல்லா விதத்திலும் நல்லபடியாகும். நிறைய பேர் இன்றைக்கி வாத்தியார் மேலே தான் போடுறா. வாத்தியார் அப்படி கொஞ்சம் நேரம் அந்த மாங்கல்ய தாரணம் ஆகி எழுந்து பார்த்தா வாத்தியார் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஒரே மஞ்சளில் குளிச்சிருக்கார் அக்ஷதையில். அந்த அளவுக்கு மஞ்சள் எங்கே யார் மேலே போடுறோன்னு தெரியல. இல்லை வாங்கி வச்சுட்டு அப்புறமா நிதானமாக கூட எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் அவள் மேலே சேர்த்துட்டு அவளை அனுகிரகம் பண்ணுறதும் அப்படிங்கிறது இன்னும் விசேஷம்தான். அப்படியும் நம்ம பண்ணலாம். அப்போது அந்த அக்ஷதைங்கிறது அந்த அளவுக்கு விசேஷம். இங்கே ஜகத்துக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் நம்ம அக்ஷதையை சேர்க்கறதுக்கு இல்லைங்கிறதுனால அந்த அக்ஷதையை வாங்கி வச்சுட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறோம். பெருமாளே எனக்கு இந்தந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்குது, அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அக்ஷதையை நம்ம அந்த வஸ்திரத்தில் சேர்த்துட்டோன்னா அதை அர்ச்சக சுவாமி வாங்கிட்டு பெருமாளுக்கு அக்ஷத ஆரோபணம் அப்படின்னு, இந்த துவஜாரோகணம் அப்படிம்போம், கொடி ஏற்றுறதுன்னு. ஆரோபணம் அப்படின்னா அதை கொண்டு போய் மேலே சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஆரோப்பணம் அப்படிங்கிற அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு. அப்போ பெருமாள் மேலே அதை சேர்த்து அதை பிரசாதமாக நமக்கு முடிஞ்சு போகிறச்ச, கல்யாண உற்சவம் முடிஞ்சு போகிறச்ச கொடுப்பா. அந்த வைபவம் நடைபெற்று இப்பொழுது விசேஷமாக பெருமாளுக்கு தளிகை அம்சை, அதாவது விசேஷமான பிரசாதங்கள் எல்லாம் வைதீகமாக பண்ணி அந்த பிரசாதங்களை இங்கே பெருமாளுக்கு இப்போ தளிகை அம்சம் பண்ணுறோம். அதுபோக விசேஷமாக வந்திருக்கக்கூடியதான பழ வர்க்கங்கள், பக்ஷண சீர்வகைகள், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம், புஷ்பங்கள், இது எல்லாத்தையும் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் மங்கள மகா ஆரத்தி நடைபெற்றதுக்கப்புறம் இங்கே முதல்ல எஜமானர்களுக்கு அவளுக்கு மரியாதைகளெல்லாம் கொடுத்து தீர்த்த பிரசாதங்கள்லாம் கொடுத்தாவிட்டு வந்திருக்கக்கூடிய சேவார்த்திகள் எல்லோருக்குமே தீர்த்த பிரசாதங்கள் உண்டு. ஆகையினால இந்த வழியாக வந்து எல்லாருமே இந்த இடத்துல முதல்ல ஆரத்தி எடுத்துட்டு குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு, தீர்த்தத்தை வாங்கிட்டு, ஷட்டாரியை வாங்கிட்டு, அங்கே பிரசாதத்தை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவள் வெத்தலைப்பாக்கு கொடுத்தானா அந்த வெத்தலைப்பாக்கை வாங்கிட்டு அந்த வழியாக கீழே இறங்கலாம். ஆகையினால எல்லாருக்குமே உண்டு, யாருக்குமே விட்டு போகாது. அதனால் வரிசையில் வந்து எல்லோரும் பிரசாதங்களை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். இந்த கல்யாண உற்சவத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாலோ வராதவாளுக்கும் சேர்த்து நம்ம பலனை நம்ம கொடுத்துருவோம். வந்தவாளுக்கு முக்கியமாக என்ன பலன்னா, தர்மார்த்திர் பிராப்னியா தர்மம், அர்த்தார்த்திர் சாத்திரவாப்னியாத், காமானவாப்னியாத் காமி, பிரஜாத்திர் சாப்னியா பிரஜாகான். யார் யாருக்கெல்லாம் அர்த்தங்கள், ஏன்னா நிறைய இன்னைக்கு செல்வம் தான் வேணும்னு எதிர்பார்க்குறோம், மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அப்படின்னு. அப்போ அந்த செல்வங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு செல்வங்கள் வந்து சேருமா? தர்மம் தான் எங்களுக்கு வேணும், சனாதன தர்மம் தான் தலைத்து நிற்கணும். இந்த சம்ஸ்கிருதங்கள்லாம் செத்த பாஷைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அது இன்றைக்கும் வாழ்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிவிச்சுட்டு அந்த மாதிரி தர்மம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவாளுக்கு தர்மம் வாழும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியங்களும், அதே மாதிரி எல்லா விதமான சௌபாகியங்களும் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பலஸ்ருதியாக சொல்லிண்டு மேற்கொண்டு பெருமாளுக்கு தலிகை அம்சம் ஆன விட்டு எஜமானர்களுக்கு விசேஷமாக பிரசாதங்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இது முடிஞ்சாவிட்டு அங்கே போய் வெளியில் எல்லாரும் பிரசாதத்தை வாங்கிக்கணும். விசேஷமாக தலிகை பிரசாதங்கள்லாம் நிவேத்தியம் பண்ணி அங்கே கொடுப்பா, அதையும் வாங்கிட்டு தான் எல்லாரும் போகணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுக்கிறோம். தன்யவாதா. நமோ நமः.
அது அங்கே இருந்தால் வந்த உடனே கூப்பிடுவேன் எல்லாம் நேராக டைரக்ட்
ॐ ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतान् ध्रुवं पर्वत इवाविचाचलिः इन्द्र इवेह ध्रुवस्तिष्ठा इह राष्ट्रमुधारय अभितिष्ठव्रतन्यतः अदरे सन्तु शत्रवः इन्द्र इव वृत्रः तिष्ठ देवीं वाचमचनयन्त देवाः तां विश्वरूपाः पयवो वदन्ति सा नो मन्त्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानपतुष्ठुतैतो सुमुहूर्तोस्थित्यन गृह्णन्तो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु हृद्यास्महव्यैर्नमसोपसद्या मित्रं देवं मित्रधे अनुराधान हविषा वर्धयन्तः அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம சங்கிரமா நம தீர்காயுஷ்யமஸ்து அப்படி நமஸ்காரம் பண்ணுங்க.
अभय आयुः आरोग्यता सिद्ध्यर्थं शतायुः सम्पूर्णता सिद्ध्यर्थं अरोग दृढगात्रता वज्रशरीर अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं ज्ञानभक्ति वैराग्यता सिद्ध्यर्थं देह आरोग्यता सिद्ध्यर्थं शरीरे वर्तमान वर्तिष्यमान रोगपीडा परिहारार्थं सकलकार्य विजय प्राप्त्यर्थं समस्त मंगलानि अवाप्त्यर्थं विशेषतः अस्य श्री देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य आदिमध्यान्त रहित अवतारस्य अस्मिन् अक्षरे भक्त संरक्षणार्थं ध्रुवगौर यादवेद बलिवेदादि अक्षावतार अवतीर्णस्य श्रियपुरे वृद्धोत्तमस्य श्रीगोविन्दा समेतस्य भगवतो नारायणस्य श्रीसीतासमेत गोविन्दरामस्वामी वैवाहिक महोत्सव धर्म आचार्य मुखेन च ब्राह्मण मुखेन च धर्मकर्तुं योग्यता सिद्धि अनुग्रहाणां स्वशेष भूतेन तया स्वीयैः सर्वपरिचितैः विधातुं प्रीतम् आत्मानं देवः प्रक्रमते स्वयं शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये यस्य द्विरद वक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये कई பிடிச்சுக்கோங்க हरिरों तत् श्री गोविंद गोविंद गोविन्दः अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावकारिके प्रभवादि षष्ठी संवत्सराणाम् अध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे शुक्लपक्षे अद्य पंचम्यां शुभतिथौ वासरः भौमवासर युक्तायां उत्तराषाढ नक्षत्रयुक्तायां श्री विष्णुयोग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां पंचम्यां शुभतिथौ श्री भगवताज्ञां श्रीमन्नारायण प्रीत्यर्थम முதல்ல சொன்னாமல் எங்கள் பேர் நட்சத்திரம் மாமீத வரிசையாக சொல்லுங்க கோத்திரம் வந்து ஆமாம் भारद्वाजगोत्रोद्भवस्य पुनर्वसु नक्षत्रे मिथुनरासौ जातस्य श्रीनिवासशर्मणः अस्य यजमानस्य अनुषा नाम्या अनुराधा नक्षत्रे वृश्चिकरासौ जातायाः अस्य यजमानस्य धर्मपत्न्याः अपरं कार्तिकराम शर्मणः पुष्यनक्षत्रे कट्कटरासौ जातस्य अस्य यजमानस्य कुमारस्य स्मिता नाम्याः मखानक्षत्रे सिंहरासौ जातायाः तारा पद्मावती नाम्या श्लेषा नक्षत्रे कट्कटरासौ जातायाः कौण्डिन्यगोत्रोद्भवस्य कृष्णा नामदे श्रवणनक्षत्रे वैष्णवी नाम्या उत्तरफल्गुणी नक्षत्रे
मीरानाम्या श्लेषानक्षत्रे मायामखानक्षत्रे मैत्रीमखानक्षत्रे आवयोः एतेषां यजमानानां सह कुटुम्बानाम् अस्मिन्नालयस्य भक्तजनानां कैङ्कर्यपराणां सह कुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्यता सिद्ध्यर्थं शतायुः सम्पूर्णता सिद्ध्यर्थम् अरोगदृढगात्रता वज्रशरीर अभिवृद्ध्यर्थं धर्मार्थकाममोक्ष चतुर्विधबलपुरुषार्थसिद्ध्यर्थं ज्ञानभक्तिवैराग्यता सिद्ध्यर्थं देह आरोग्यता सिद्ध्यर्थं शरीरे वर्तमानवर्तिष्यमानरोहपीडा परिहारार्थं सकलकार्यविजयः प्राप्त्यर्थं शत्रुबाधानिवृत्त्यर्थं राज्यानुकूल्यता सिद्ध्यर्थं समस्तमङ्गलानि वाप्त्यर्थं विशेषतः अस्य यजमानस्य विशेषतः अस्य श्रीदेवदेवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य आदिमध्यान्तरहितस्य अघनिकानेन दिव्य अवतारस्य अस्मिन् क्षेत्रे भक्तसंरक्षणार्थम् अस्मिन्नग्रहारे भक्तसंरक्षणार्थं ध्रुवकौतुकयागभेरबलिभेराधि अर्चावतार अवतीर्णस्य श्रियः पतेः पुरुषोत्तमस्य श्रीभूमिनीलासमेतस्य भगवतो नारायणस्य श्रीसीतासमेत श्रीकोदण्डरामस्वामी सन्निधौ अद्य विशेषतः श्रीसीतासमेतकोदण्डरामस्वामी वैवाहिकमहोत्सवकर्म आचारसुलुगो श्रीसीतासमेत कोदण्डरामस्वामी वैवाहिक महोत्सव कर्म आचार्य मुखेन च ब्राह्मण मुखेन च कारयिष्ये कोदण्डरामस्वामी वैवाहिक महोत्सव कर्म कर्तुम् आचार्यं त्वां वृणे இதோஸ்மி கரிஷ்யாமः அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்தாங்க அக்ஷயா शतमानं भवति शताय पुरुष शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये सेन्द्रियं प्रतिष्ठति दीर्घमायुः சவனம் அச்சுதாய நமः அனந்தாய நமः கோவிந்தாய நமः கையில் நம்பிக்கிறது கேசவாய நமः நாராயணாய நமः மாதவாய நமः மதுசூதனாய நமः திரிவிக்ரமாய நமः வாமனாய நமः ஸ்ரீதராய பத்மநாபாய நமः தாமோதராய நமः சுத்தி இறங்கோ சர்வேபியः श्री वैष्णवेभ्यो नमः स्वामिनः भवते पादमूले मया समर्पितां इमां सौवर्णीं दक्षिणां यत्किञ्चित् दक्षिणां यथोक्त दक्षिणामिव ताम्बूलञ्च स्वीकृत्य गोत्रं पेरु नक्षत्रं श्रीवत्सगोत्रस्य अवर्णी नक्षत्रे कृष्णनाम शर्मणः मालती नाम्न्याः मगनक्षत्रे जातायाः मम धर्मपत्न्याः श्रीवत्सगोत्रस्य मूलानक्षत्रे श्रीनाथशर्मणः रेवती नक्षत्रे शुभदा नाम्न्याः स्वाति नक्षत्रे जातायाः अनन्या नाम्न्याः स्रविष्टा नक्षत्रे जातायाः अंतरा नाम्न्याः भारद्वाज गोत्रस्य मूला नक्षत्रे पार्थसारथी शर्मणः स्रविष्टा नक्षत्रे जातायाः श्रीविद्या नाम्न्याः मघनक्षत्रे श्रीराम शर्मणः अस्माकं अस्माकं सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्यता अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध पुरुषार्थ फल सिद्ध्यर्थं वेदोक्त पूर्ण आयुषः अभिवृद्ध्यर्थं विशेषतः सीता लक्ष्मण हनुमत् समेत कोदण्डराम स्वामिनः परिपूर्ण अनुग्रह अवाप्त्यर्थम् अस्मिन् दिवसे विशेषतः श्री वैष्णवानाम् अन्योन्य सहायेन सीता राम वैवाहिक महोत्सवம் कर्तुं योग्यता सिद्धिं अनुग्रहान கீழ வச்சிடுங்க அப்படியே சிரிச்சுக்கோங்க ததாஸ்து யோக்யதா சித்திரஸ்து மனையில உட்காந்துக்கோங்க மாமி உட்காந்துக்கோங்க பாட்டில்
இந்த இடுக்கு பிள்ளை கால் கடையில் சேர்த்துக்கோங்க. தர்பேஸ்வாசீனா, இடுக்கு பிள்ளை கையில் இடுக்கிக்கோங்க. தர்பாந்த அப்படி கையில் நிமிர்ந்து உட்காந்து பிராணாயாமம் अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः, श्रीमते भाष्यकाराय नमः, निगमान्त महादेशिकाय नमः, श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि हरिहों तत् संकल्पते हरिहों तत् श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवरार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने शरद्धृतो वृश्चिकमासे शुक्लपक्षे अद्य पंचम्यां शुभदितो वासरः सौम्यवासर युक्तायां भौमवासर युक्तायां विशेषतः श्रवण नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायां अस्यां वर्तमानायां शुक्लपक्ष पंचम्यां शुभदितौ श्री भगवताज्ञया श्रीमन्नारायण प्रीत्यर्थम அப்படி இப்ப சொன்ன மாதிரி அது பேர் கோத்திர நட்சத்திரம் எல்லாம் வச்சு शिवत्स गोत्रस्य अवर्णी नक्षत्रे शर्मणः गोत्रायाः नाम गोत्रस्य वर्षे सोलंडे स्वाति नक्षत्र भारद्वाज गोत्र सह कुटुंबानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्यता अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध पुरुषार्थ फलसिद्ध्यर्थं ज्ञानभक्ति वैराग्यता अभिवृद्ध्यर्थं वेदोक्त पूर्ण आयुषः अभिवृद्ध्यर्थं अस्मिन् आलयस्य कैङ्कर्यपराणां सहकुटुम्बानां सकलविध सौभाग्यता प्राप्त्यर्थं विशेषतः सकलविध प्रार्थना फलसिद्ध्यर्थं अस्मिन् दिवसे अस्मिन् आलये सीता राम वैवाहिक महोत्सवम् आचार्यमुखेन कारयिष्ये इडुक्कु पिल्लै इंद पक्कम विट्टुडुंग கையை தொட்டு அலம்பிக்கோங்க महोत्सवे आचार्यं त्वां ऋणे मृतो स्वीकरिष्यामि
सर्वगुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तद्राध्यौ दम्पती जगदाम्पति स्वशेषभूतेन मया स्वीयैः सर्वपरिचितैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमते स्वयं शुक्लां भरतरं विष्णं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये प्रारीप्सितस्य शुभकर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थं मादौ विश्वक्सेन आराधनं करिष्ये अपौपस्पृश्य दिव्यागारं सरोजाक्षं शङ्खचक्रगदाधरं मुकुन्दद्वारनिलयं विश्वक्सेनं तमाश्रये अस्मिन् कोर्चे सूत्रवती समेतं सपरिवारं विश्वक्सेनं ध्यायामि विश्वक्सेनमावाहयामि विश्वक्सेनाय नमः रत्नमयसिंहासनं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि स्थापयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि वस्त्रार्थं अक्षतान् समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धस्योपरि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकान् समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ॐ केशवाय नमः ॐ नारायणाय नमः ॐ माधवाय नमः ॐ गोविन्दाय नमः ॐ विष्णवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ वामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ दामोदराय नमः ॐ सूत्रवती समेत विश्वक्सेनाय नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि धूरसिधूर्वधूर्वन्तन्धूर्वतयोस्मान्धूर्वदिगन्धूर्वमाग्रापयामि बुद्धिप्यस्य जातवेदो भग्नन्निर्दिम्ममावशोकस्य मह्यमावह जीवनं च दिशो दक्षिणाय नमः प्रत्यक्षदीपं दर्शयामि ॐ भूर्भुवस्वः सत्यं सत्येन परिषिञ्चामि अमृतोपस्तरणमसि दक्षिणाय नमः कथलीफलं निवेदयामि प्राणाय स्वाहा ब्रह्मणे स्वाहा अमृताभिधानमसि आचमनीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि समस्तराजोपचाराणक्षतान् समर्पयामि हरिरों तत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्याद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमानव्यावकारिके प्रभवादि षष्टिसंवत्सराणामध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे शुक्लपक्षे अद्य पञ्चम्यां शुभतिथौ वासरः भौमवासरयुक्तायाम् उत्तराषाढनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण सकलविशेषणविशिष्टायामस्यां पञ्चम्यां शुभतिथौ श्रीभगवताज्ञा श्रीमन्नारायणः प्रीत्यर्थं पूर्वोक्तस्य यजमानस्य सङ्कल्पितः प्रकारेण अस्य यजमानस्य सहकुटुम्बानाम् अस्मिन्नालयस्य भक्तजनानां सहकुटुम्बानां कैङ्कर्यपराणाम् अधिकारिवर्गाणां सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजयाभयायुरारोग्य दृढगात्रता सिद्ध्यर्थं शतायुः सम्पूर्णता सिद्ध्यर्थम् अरोगदृढगात्रता वज्रशरीराभिवृद्ध्यर्थं धर्मार्थकाममोक्ष चतुर्विधबलपुरुषार्थसिद्ध्यर्थं ज्ञानभक्तिवैराग्यता सिद्ध्यर्थं देह आरोग्यता सिद्ध्यर्थं सकलकार्यविजयः प्राप्त्यर्थं शत्रुबाधानिवृत्त्यर्थं राज्यानुकूल्यता सिद्ध्यर्थं समस्तमङ्गलानि वाप्त्यर्थं विशेषतः श्रीसीतासमेत श्री कोदण्डरामस्वामी सन्निधौ अद्य विशेषतः कोदण्डरामस्वामी प्रीत्यर्थं श्रीसीतासमेत कोदण्डरामस्वामी वैवाहिकमहोत्सव कर्म करिष्ये श्रीसीता श्रियम् उद्वाहयिष्ये तदङ्गं स्थलजलयागोपकरणशुद्ध्यर्थं शरीरशुद्ध्यर्थं शुद्धिपुण्याहवाचनरक्षाबन्धनकर्म करिष्ये अपोपस्पृश्य विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये अस्मात् कोर्चात् आवाहितं सूत्रवती समेतं सपरिवारं विश्वक्सेनं यथा सुखं यथा स्थानं प्रतिष्ठापयामि शुभनार्थे क्षेमाय पुनरागमनाय ॐ क्षत्रस्य राजावर्णोऽधिराजः नक्षत्राणाकं शतभिषक्वसिष्ठः तौ देवेभ्यः कृणुतो दीर्घमायुः विश्वक्सेन प्रसादेन सर्वाभीष्टसिद्धिरस्तु ॐ भगवान् पवित्रं वासुदेवः पवित्रं तत्पादो पवित्रं तत्पादोदकं पवित्रम् ॐ तत्सत् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्
ॐ भगवान् वासुदेवः भगवान् सङ्कर्षणः भगवान् प्रद्युम्नः भगवान् अनिरुद्धः एष भगवान् वासुदेवः एषा सावरा प्रकृतिः एतत्परं ब्रह्म एष प्रभवः एषोऽव्ययः एष आत्मा चतुर्विधः सर्वज्ञः सर्वदर्शी सर्वेश्वरः भक्तिः समृद्धिमान् अग्रन्दिरणो नः आप्तो वशी स्वाधीनो नाधिरणन्तः व्यपगतनिद्राभयक्रोधतन्त्री व्यपगतेच्छादमः नित्यमव्याधिर्निर्दोषो निरनिष्ठो निरवध्यः एवं भगवन्तं वासुदेवं ये विदुस्ते विदुः येनैवं विदुः न ते विदुः एषा कृद्रेश भगवान् वासुदेवः एषा कृद्रेश भगवान् सङ्कर्षणः एषा कृद्रेश भगवान् प्रद्युम्नः एषा कृद्रेश भगवान् अनिरुद्धः ॐ परो वासुदेवोऽस्तु शुद्धये सर्वकर्मणां पवित्रं भगवानस्तु वासुदेवः परो गुरुः अस्तु सङ्कर्षणो देवः पवित्रं परमो विभुः प्रद्युम्नोऽस्तु पवित्रं वै साक्षी विश्वस्य साम्प्रतं पवित्रमनिरुद्धोऽस्तु विश्वत्राता जगत्पतिः पवित्रमस्तु पुरुषः अस्तु सत्यः पवित्रकः अच्युतोऽस्तु पवित्रं वै अस्तनन्तः पवित्रकः शुद्धये वासुदेवोऽस्तु अस्तु सङ्कर्षणस्तथा प्रद्युम्नशुद्धये चास्तु अनिरुद्धोऽस्तु शुद्धये शुद्धये सुतरा देवः केशवकेशिसूतनः नारायणोऽस्तु विश्वेशः शुद्धये सर्वकर्मसु शुद्धये माधवोऽस्तुत्र सर्वलोकहिते रतः शुद्धये वोऽस्तु गोविन्दः परमात्मा सनातनः शुद्धये विष्णुरस्त्वद्य शुद्धये मधुसूदनः सदा विद्येतो वामनशुद्धये चास्तु श्रीधरोऽस्त्वद्य शुद्धये पद्मनाभोऽस्तु शुद्धये सदा दामोदरो देवः शुद्धयेस्तु जगत्पतिः ओस्तु शुद्धयेस्तु ध्रुवः अनन्तशुद्धये चास्तु शक्त्यात्मा चास्तु शुद्धये शुद्धकर्मसुदेवास्तु शुद्धये मधुसूदनः शुद्धये कपिलस्तथा शुद्धये विश्वरूपोऽस्तु शुद्धये स्विहङ्गमः क्रोडात्मा शुद्धये चास्तु शुद्धये पटवानलः श्रीपतिदेवः वागीश्वरस्तथा देवयेकानवशयः शुद्धयेस्तु निरन्तरम् कूर्मः पातालधारकः वराहः शुद्धये चास्तु नारसिंहोऽस्तु शुद्धये अमृताहरणश्चास्तु शुद्धये सर्वकर्मणां ये चास्तु कान्तात्मा चास्तु शुद्धये शुद्धये राघुतिश्चास्तु कारणे विघ्नयेव च पारिजातहरश्चास्तु लोकनाथो शुद्धये मेघ्रोदशायी भगवान् शुद्धये चास्तु सर्वथा एकशङ्कधनश्चास्तु वामनश्चापि शुद्धये त्रिकमशुद्धयेस्तु शुद्धयेस्तु नरस्तथा रामशुद्धयेस्तु हरिष्कृष्णश्च शुद्धये ज्वलत्परसुदृग्रामः शुद्धये सुधनोद्धरः वैनविद् भगवान् स्तता शुद्धये सुधा कल्की शुद्धये वो देवः कूर्मसेन प्रभुः परसूक्ष्मस्थूलभेदः मूलमन्त्रात्मकः प्रभुः व्यापकात्मास्तु शुद्धये लक्ष्मीकीर्तिर्जया माया देव्यः सर्वत्र शुद्धये सत्याद्युवाङ्गदेवाश्च शुद्धये सन्तु सर्वदा शृण्येद्राद्यासु शुद्धये नृसिंहः कपिलः क्रोट वैकुण्ठमुखदेवताः श्रीवत्सरत्नमकुट माला देवास्तु शुद्धये शङ्खचक्रगदा पद्म समाक्वयाः शुद्धये देवोऽस्तु पक्षिराडुरकाशनः शुद्धये पीठदेवोऽस्तु गुरुबन्दिगणैः सह देव्यः श्रियादये सन्तो शुद्धये द्वारवा सन्तु चण्डाद्याः परिवारास्तु शुद्धये इन्द्राद्याः शङ्करान्त्याश्च शुद्धये सन्तु सर्वदाः कुमुदाद्यास्तु भूतेशाः शुद्धये सन्तु सर्वेषां सर्वे सर्वत्र सर्वथा वृद्धये सिद्धये सन्तो पुष्टये भुक्तये च शिवाय मुक्तये सन्तो वृद्धये सर्वकर्मणां मन्त्राणां देशिकानां च स्नानानामपि सर्वदा पुत्रमित्रकलत्राणां दासादीनां गवामपि वेदशास्त्रागमादीनां व्रतानामिष्टसम्पदां मनोरथानां सर्वेषां हितानां सन्तु सर्वदा आयुष्यारोग्यमेधानां धनधान्यादिसम्पदां पुण्यानामणिमाधीनां गुणानां श्रेयसामपि राज्ञो जनपदस्यापि यजमानस्य मन्त्रिणां वैष्णवानां विशेषेण परत्रहितमिच्छतां पञ्चकालविशुद्धानां सत्त्वस्थानां शुभार्थिनां स्वस्तिरस्तु शिवञ्चास्तु शान्तिरस्तु पुनः पुनः अविघ्नमनशिञ्चास्तु दीर्घमायुष्यमस्तु वै सम्पदश्चोत्तरोत्तरं पुण्याहं शुद्धये चास्तु वासुदेवादिमूर्तयः शङ्खचक्रगदा पद्मयुक्तः सर्वेश्वरेश्वरः प्रियतां भगवान् देवः लाङ्गलिः प्रियतां सदा प्रद्युम्नः प्रियतां नित्यम् अनिरुद्धसुरेश्वरः पुरुषः प्रियतां नित्यं सत्यः प्रियतो सर्वथा अच्युतः प्रियतां नित्यम् अनन्तः प्रियतां सदा नारायणसुरेशोऽस्तु कर्मणां पूर्णाय च न्यूनाधिकानां शान्त्यर्थं प्रियतां प्रियतां विभुः कर्मणः पुण्याहं भवन्तो भ्रुवन्तो कर्मणः वृद्धिं भवन्तो भ्रुवन्तो
पातु प्रचेतास्त्वा रुद्रैः पश्चात्पादविश्वकर्मात्मादित्यैरुत्तरतः पातु यौ शान्तिरन्तरिक्षकं शान्तिरापशान्तिरोषधयः वनस्पतयः शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः ओं शतधारं सहस्रधारम् अपरिमितधारम् अच्छित्रम् अरिष्टम् अक्षय्यम् अनन्तं भगवान् वासुदेवः पुनातु सहस्रशीर्षाय सुगन्धक्षीरोधार्णवशायिने शेषभोगपर्यङ्गाय गरुडवाहनाय वासुदेवाय नमः पीतवाससे सङ्कर्षणप्रद्युम्नानिरुद्धाय
வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்மளுடைய இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல வருஷங்களாக இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஆலயத்தில் பல சந்நிதிகள், விசேஷமாக இந்த தெருவுக்கு பேர், இந்த ஊருக்கு இடத்துக்கு பேர் ராம்நகர் அப்படின்னு ராமருடைய சன்னிதானம் இருக்கிறதுனால விசேஷமாக இந்த பேர். அதுபோக மற்ற சந்நிதிகளும் இந்த கோவிலில் இருக்குது. இங்கே விசேஷமாக நம்மளுடைய ராமருக்கு பலவிதமான வைபவங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். எப்படி மலையப்ப சுவாமிக்கு சம்பத்சரோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, அயனோத்சவம் அப்படின்னு நித்தியபடி அவர் நித்திய உற்சவங்களை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுபோல் இங்கே ராமருக்கும் பலவிதமான உற்சவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் அப்பப்போ ஆர்ஜித சேவையாக, அதாவது பக்தர்கள் தாங்களாக வந்து பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சமயத்தில் இந்த மாதிரி விசேஷமான வைவாகிக மகோத்சவம்னு சொல்லக்கூடிய இந்த கல்யாண உற்சவங்கள் நம்ம சந்நிதியில் நடக்கிறது உண்டு. அதன்படி இன்னைக்கு பிரார்த்தனையின் பேரில் கல்யாண உற்சவம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல இன்னைக்கு கல்யாண உற்சவம் நடந்துட்டுருக்கு. இதை வைவாகிக உற்சவம் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆகம சாஸ்திரங்களில் நிறைய இருக்குது. பெருமாளை வந்து எப்படி வந்து பூஜிக்கணும், எப்படி அவரை ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறத சாக்ஷாத் பெருமாளே பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற சாஸ்திரத்தின் மூலமாக எல்லாருக்கும் எடுத்து காண்பிச்சிருக்கார். அந்த பாஞ்சராத்திராகம சாஸ்திரங்களில் எத்தனையோ விதமான சம்ஹிதை, அதாவது சாப்டர்கள், புக்குகள் இருக்கு. அந்த சம்ஹிதைகளில் பாத்ம சம்ஹிதைன்னு சொல்லக்கூடியதான ஒரு விசேஷமான சம்ஹிதை. அந்த சம்ஹிதையின் படித்தான் நம்மளுடைய கோவிலில் எல்லா விதமான நித்திய உற்சவங்களும் விசேஷமான பிரம்மோத்சவம் முதலானவைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த பாத்ம சம்ஹிதையில் இந்த கல்யாண உற்சவம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு விளக்கமாக கொடுத்துருக்கா. அதன்படி வைதீகமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ, அதாவது ஆகமோக்தமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதுவும் நடக்கும். லௌகீகமாக நம்ம நம்மாத்து கல்யாணங்கள்லாம் பார்க்கலாம். இந்த ஊஞ்சல், அப்புறம் பாலால கால் அலம்புறது, பிடிசுத்து, இந்த மாதிரியான விசேஷமான வைபவங்கள்லாம் லௌகீகமான விஷயங்கள். அது தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும், அந்த ஆத்துல மனுஷா யார் இருக்கா, இந்த ஆத்துல மனுஷா யார் இருக்கான்னு ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி லௌகிகமான கிரியைகள்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் கூட இந்த இடத்துல நம்ம நடந்தது. முதல்ல எஜமானா வந்தால் எஜமானர்கிட்டேருந்து அனுக்ஞை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சங்கல்பத்தை பண்ணி, இந்த சங்கல்பத்துக்கு அப்புறம் விசேஷமாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் எதிர்த்தாப்பில் நிற்க வச்சுட்டு ரெண்டு பேரையுமே விசேஷமாக மாலமாத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வைபவத்தை பண்ணி, பூப்பந்து எரியறது அப்படின்னு அந்த வைபவத்தையும் பண்ணி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒன்றா சேர்த்தி சேவை பண்ணி அவளுக்கு பாலால் காலை அலம்பி விட்டு பிடி சாதங்கள்லாம், ஏன்னா புது தம்பதிகள் இல்லையா, அவளுக்கு திருஷ்டி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த திருஷ்டி தோஷத்தை எல்லாம் போக்குறதுக்காக அந்த பிடி சாதங்கள் எல்லாத்தையும் சுற்றி அதுக்கப்புறம் விசேஷமாக பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணி புண்ணியாக வாஜனம் பண்ணி வந்திருக்கக்கூடிய மனுஷாலும் இங்கே இருக்கக்கூடிய திரவியங்களும் பெருமாளுடைய கல்யாண உற்சவத்துக்கு உபயோகப்படும்படியாக ஆக்கிறதுக்காக வாசுதேவ புண்ணியாக வாஜனம்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியாவாஜனம் இது பாஞ்சராத்திராகமத்தில் உண்டு. விசேஷமாக நம்ம ஆத்து வழக்கங்களில் பவமான சுக்தம்னு சொல்லி நம்ம புண்ணியாக வாஜனம் பண்ணுவோம். இது பாஞ்சராத்திராகமம் கோவில் அப்படிங்கிறதுனால இந்த பாஞ்சராத்திராகமத்தில் விசேஷமாக வாசுதேவ புண்ணியாஜனத்தை பண்ணி இதை எல்லாத்தையும் சுத்தி பண்ணி பெருமாளுடைய ஆராதனத்துக்கு உகந்த மாதிரியாக மாற்றி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு விசேஷமாக உபச்சாரங்கள் சமர்ப்பித்து ரக்ஷா சூத்திரம்னு காப்பு கட்ட கனா கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, ஒரு விசேஷமாக என்னென்னலாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி எப்படியெல்லாம் கனவு வந்தது, பெருமாளோட எனக்கு எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் ஆச்சுங்கிறத விசேஷமாக வாரணமாயிரம்ங்கிற 10 பாசுரத்தில் அடுத்தது மேற்கொண்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் உருட்டுவோம். அந்த சமயத்தில் இந்த வாரணமாயிரம் பாசுரங்கள்லாம் இங்கே பாடுறது உண்டு. அப்போது அதில் ஆண்டாள் என்னென்னலாம் கனவாக நான் கண்டேன்னு தன்னுடைய தோழியின் இடத்துல சொல்கிறாளோ அது எல்லாத்தையும் இங்கே. அப்போ விசேஷமாக ரக்ஷா சூத்திரத்துக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ரக்ஷா சூத்திரத்தை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிச்சுட்டு இந்த கல்யாண உற்சவத்தில் பிரதான அர்ச்சகராக யார் இருக்காளோ அவளுக்கு ரக்ஷா சூத்திரம் பண்ணி இங்கே கல்யாண உற்சவத்தை யார் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்திச்சு எஜமானாளா வந்திருக்காளோ அவளுக்கும் ரக்ஷா சூத்திரத்தை பண்ணிட்டு மேற்கொண்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் உபச்சார பூஜைகள்லாம் நடக்கும். அதுதான் இப்போ நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாங்கல்யத்துக்கு ஆராதனை. ஏன்னா மாங்கல்யம்ங்கிறது விசேஷமான ஒரு சூத்திரம். அந்த மாங்கல்ய சூத்திரத்துக்கு விசேஷமாக உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு மேற்கொண்டு கோத்திர பிரவரங்களை சொல்லி அதுக்கப்புறம் பெருமாள் மூலமாக ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய இந்த அர்ச்சக சுவாமி தாயாருக்கு மாங்கல்ய சூத்திரத்தை சேர்ப்பார்.
பொதுவாக நம்ம கல்யாணங்கள் எல்லாம் மாங்கல்ய சூத்திரத்தை சேர்க்கிறச்ச மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தொம் ஜீவ சரதாம் சதம், இந்த மாங்கல்ய சூத்திரத்தை உன்னுடைய கழுத்தில் நான் கட்டுகிறேன், இதை ஏத்துண்டு நீ 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கணும். நீ 100 வருஷம் சந்தோஷமாக இருந்தேன்னா நான் 100 வருஷமாக சந்தோஷமாக இருப்பேன்னு அர்த்தம். ஆத்துக்காரி சந்தோஷம் ஆயிட்டான்னா தானாகவே ஆத்துக்காரர் சந்தோஷமாக இருப்பார். இது எல்லாமே ஆல் டைம் ஒரு விசேஷம், ஒரு விஷயமான இதை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஆத்துக்காரி சந்தோஷமாக வச்சுட்டான்னா ஆத்துக்கார் தானாகவே சந்தோஷமாக இருப்பார். அதைத்தான் அந்த மந்திரத்தை சொல்கிறோம். ஆனால் இங்கே கல்யாணத்தில் தாயார் பெருமாள் கல்யாணத்தில் சொல்கிறச்சே மாங்கல்யம் தந்துனானேனா லோக ரக்ஷண ஹேத்துனா, இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோட கண்டே பத்னாமி சுபகே திரைலோக்கியம் மங்களம் குரு, பெருமாளுடைய அனுக்கியின் பேரில் இதை உன்னிடம் திருக்கழுத்தில் சேர்க்கிற தாயாரை இது ஏத்துண்டு இந்த 3 உலகத்தையும் மங்களங்கள் உண்டாகும்படி பண்ணு அப்படின்னு பிரார்த்தனையாக சொல்லி அந்த மாங்கல்ய சூத்திரத்தை சேர்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல புருஷ சூக்தம், அதுக்கப்புறம் ஸ்ரீ சூக்த ஹோமங்கள் நடந்து, அதுக்கப்புறம் பெருமாளுடைய ஸ்ரீ சட்டாரிய சப்தபதி அப்படின்னு 7 அடி நடந்து வைக்கிறதுன்னு பெருமாளுடைய ஸ்ரீ சட்டாரிய அக்னியை தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழின்னு ஆண்டாள் சொல்கிறார். அதை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி ஸ்ரீ சூக்தத்தினால லாஜ ஹோமம், நெல் பொரியினால ஹோமம். அதே கல்யாணம் நம்ம லௌகிக கல்யாணங்களில் மச்சினர் எடுத்து கொடுப்பார் அக்கா கிட்ட, அதை வாங்கிட்டு மாப்பிள்ளையானவர் சேர்ப்பார். அந்த மாதிரியான லௌகிக ஹோமங்கள் எல்லாம் அந்த ஹோமங்கள்ல இங்கே விசேஷமாக ஹோமங்கள்லாம் நடக்கும். இப்படி இன்னிய தினம் பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமான தினம். ஏன்னு கேட்டால் கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ பஞ்சமி அப்படிங்கிற திதி வைவாகிக பஞ்சமி அப்படின்னு அதுக்கு பேர். சீதாவுக்கும் ராமபிரானுக்கும் ஸ்வயம்வரம் நடந்தது இல்லையா? ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 67, 68, 69 இந்த சர்க்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீதா ராம வைவாகிக மகோத்சவத்தை பற்றி விசேஷமாக விவரிச்சிருக்கா. அதில் முக்கியமாக அந்த மஞ்சூஷான்னு சொல்லக்கூடிய பெரிய பெட்டியில் ஒரு 100கணக்கான பேர் அந்த பெட்டியை தள்ளிண்டு வரா. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா சிவதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனுஷ். அந்த தனுஷில் நாணை ஏற்றி யார் அதை உடைக்கிறாளோ அவளுக்குத்தான் தன்னுடைய பெண் கொடுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே ஜனகர் அறிவிச்சிருக்கார். அதன்படி சீதா சுயம்வரத்துக்கு ராமன் லக்ஷ்மணனோட கூட சேர்ந்து தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரோட கூட சேர்ந்து மிதிலா நகரத்துக்கு போய் அந்த இடத்துல தனுர்பங்கம் பண்ணி சீதா பிராட்டியினுடைய சுயம்வரத்தை ஏத்துண்டு அந்த இடத்துல சீதா வைவாகிக்க மாறுது. அதைத்தான் வைவாகிக பஞ்சமி அப்படின்னு சொல்லி புராணங்களும் சரி ராமாயணம் முதலான இதிகாசங்களும் சரி ரொம்ப கொண்டாடு. இன்றைய தினம் அந்த நாளில் இங்கே நமக்கு இந்த கல்யாண உற்சவம் அமைஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அயோத்தியிலிருந்து தசரதர் மாதிரியே உருவங்கள் கௌசல்யா முதலான உருவங்கள் எல்லாம் பண்ணி தேரில் வச்சு அயோத்தியிலேருந்து நேராக மிதிலை நகரத்துக்கு, அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய மிதிலா நகரத்துக்கு ஏழை பண்ணிட்டு போய் இங்கேருந்து 118 அடியில் புடவை, 1 அடி 2 அடி இல்லை, இன்னைக்கு 9 கஜத்தை சுற்றிக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. மாமா குறைச்சி அது 6 கஜம் ஆக்கிட்டோம். 6 கஜமும் இன்னைக்கு என்ன அப்படியே டக்குன்னு போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு ரெடிமேடு இது மடிசார் ரெடிமேடு கச்சம் வந்துடுது. அந்த அளவுக்கு இருக்கிற இதில் 118 அடியில் தாயாருக்கு புடவையை பண்ணிண்டு அந்த புடவையை எடுத்துன்னு போய் எங்கள் சீதா பிராட்டிக்கு தசரதர் முதலானவர்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே விசேஷமாக கல்யாண உற்சவங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம போன வருஷம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வருஷம் கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால அங்கே நிலைமை கொஞ்சம் மிதிலா நகரத்தில் சரியில்லைங்கிறதுனால அங்கே அவா பண்ணிக்கிறா, அயோத்தியில் தனியாக இங்கே பண்ணிக்கிறா அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அப்போது இந்த விசேஷமான வைவாகிக பஞ்சமியில் இந்த கல்யாண உற்சவத்தை ஏற்பாடு பண்ணி நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல முறையில் இந்த கல்யாண உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடிய பக்தமோடி மகாஜனங்கள் எல்லாரும் நன்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விவாகம் நடக்கலைன்னா அவளுக்கு சீக்கிரத்தில் விவாகங்கள் ஆகணும். விவாகமாகி சந்தான பிராப்தி இல்லாமல் இருந்தானா அவளுக்கு வெகு சீக்கிரத்தில் சந்தான பிராப்திகள் ஏற்படணும். தம்பதிகள் அந்யோன்யமாக இல்லாமல் வைமனசியத்தோடு இருந்தானா 2 பேரும் அந்யோன்யமாக ஆகணும். அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மாவினுடைய பேச்சை கேட்டு நன்னா படித்து சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லோரும் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாருக்கும் எந்த விதமான வியாதிகளும் இருக்கக்கூடாது, நோயும் இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லா விதமான சௌபாகியத்தோடு இருக்கணும். இந்த கல்யாண உற்சவத்தினுடைய பலன் நமக்கு அப்படி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தெரிவிப்போம். இப்போ கோத்திர பிரவரங்கள் நடக்கும். காஷ்யபகோத்ரோத்பவஸ்ய வாசுதேவ சர்மணோ நப்த்ரே காஷ்யப ஆவத்சாரசாண்டில்யத்ரயார்ஷேய பிரவரான்வித காஷ்யபகோத்ரோத்பவஸ்ய சங்கர்ஷன சர்மணः பௌத்ராய காஷ்யப ஆவத்சாரசாண்டில்யத்ரயார்ஷேய பிரவரான்வித காஷ்யபகோத்ரோத்பவஸ்ய பிரத்யும்ன சர்மணः புத்ராய காஷ்யப ஆவத்சாரசாண்டில்யத்ரயார்ஷேய பிரவரான்வித
काश्यपगोत्रोद्भवाय अनिरुद्धात्मकाय श्रीकोदण्डरामस्वामी शर्मणेवराय काश्यप आवत्सारशाण्डिल्यत्रयाऋषेयप्रवरान्वित काश्यपगोत्रोद्भवस्य वासुदेवशर्मणो नप्त्रे काश्यप आवत्सारशाण्डिल्यत्रयाऋषेयप्रवरान्वित काश्यपगोत्रोद्भवस्य सङ्कर्षणशर्मणः पौत्राय काश्यप आवत्सारशाण्डिल्यत्रयाऋषेयप्रवरान्वित काश्यपगोत्रोद्भवस्य प्रद्युम्नः शर्मणः पुत्राय काश्यप आवत्सारशाण्डिल्यत्रयाऋषेयप्रवरान्वित काश्यपगोत्रोद्भवाय अनिरुद्धात्मकाय श्री कोदण्डरामस्वामी शर्मणेवराय आत्रेयार्चनानुशस्यावास्यत्रयाऋषेयप्रवरान्वित आत्रेयगोत्रोद्भवां क्षीरसागरोत्पन्नां श्रीसीतावृणीध्वम् आत्रेयार्चनानुशस्यावास्यत्रयाऋषेयप्रवरान्वित आत्रेयगोत्रोद्भवां क्षीरसागरोत्पन्नां श्रीसीतावृणीध्वम् ॐ नमः पुण्डरीकाक्ष नारायण जगन्मय अभिरामशरीरेश पीताम्बरसमुज्ज्वल क्षीरसागरसम्पन्नां पारिजातातिसोधरीं सर्वलक्षणसम्पन्नां सर्वाभरणभूषितां महालक्ष्मीमिमां कन्यां तुभ्यं दास्यामि विष्णवे गृहाण जगतां योगक्षेमाय पुरुषोत्तमे ॐ नमः पुण्डरीकाक्ष नारायण जगन्मय अभिरामशरीरेश पीताम्बरसमुज्ज्वल क्षीरसागरसम्पन्नां पारिजातातिसोधरीं सर्वलक्षणसम्पन्नां सर्वाभरणभूषितां महालक्ष्मीमिमां कन्यां तुभ्यं दास्यामि विष्णवे गृहाण जगतां योगक्षेमाय पुरुषोत्तमे
देवा स्वाहा। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा। मम चक्रमे त्रेधा निददे पदं समूढवस्य भागं सुरे नाम हरिणीं सुवर्णरजस्रजा चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावग स्वाहा। तां महावगजातवेदो लक्ष्मीमनभगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं गावश्वं स्वाहा। अश्वपूर्वामृतमध्यामस्तिनादप्रबोधिनी श्रियं देवीमुपक्वये श्रीर्मा देवीं श्रुतां स्वाहा। गांसोऽस्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्ति तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां द्वामिहोपक्वये श्रियं स्वाहा। चन्द्रां प्रभासां यशसां ज्वलन्तीं श्रियं लोके देवजुष्टामुदारा त्वां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यता त्वां वृणे स्वाहा। आदित्यवर्णे तपसोऽपि जातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः तस्य बलानि तपसानुदन्तु मायान्तरायाश्च भाग्य अलक्ष्मी स्वाहा। उपैतु मां देवसखकीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे स्वाहा। क्षुत्पिपासामलां ज्येष्ठामलक्ष्मीन्नाशयाम्यहम् अबोधिमसमृद्धिं च सर्वानन्दित मे गृहात् स्वाहा। गन्धद्वारान्दुरा नित्यपुष्टां गरीषिणीं ईश्वरेकं सर्वभूतानां द्वामिहोपक्वये श्रियं स्वाहा। मनसः काममागोदिं वाचः सत्यमजीमहे
पशूनां रूपमन्यश्च मयश्शीर्ष्येधाम्यशस्वाहा गर्दमेन प्रजा भूता मयि सम्भव गर्दम श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीं स्वाहा आपशृणन्तु शिग्धानि शिक्लीशमिचं गृहे निजदेवीं मातरग्श्रियं वासय मे कुले स्वाहा आर्द्रां यक्करणीं यट्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं महावगस्वाहा आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावग स्वाहा तां महावगजातवेदो लक्ष्मीमनगगामिनीं यस्यां हिरण्यं प्रबोधं गावो धास्योऽस्मा विन्देयं पुरुषानहं स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् स्वाहा स्वाहा